டாக்டர் எம் பழனி அவர்களின் சிகிச்சையில் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள். டாக்டரை பார்த்து என்னுடைய கைரேகையும் அவங்க கைரேகையும் பார்த்து பிடிச்சிட்டு உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உண்டு, நீங்கள் ஏன் கஷ்டப்படுறீங்க? இல்லைங்க, நாங்கள் எங்கெங்கேயோ போய் ஃபெயிலியர் ஆகி போச்சு, அதில் மனக்குழப்பத்தில் இருக்கோம். இல்லை கண்டிப்பாக உண்டு, அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு வந்து ஒரு மாதம் ஆகும், சில பேருக்கு வந்து 2 டோஸ் எடுக்கணும், சில பேருக்கு 3 டோஸ் எடுக்கணும். எனக்கே 3 டோஸ் வந்து குள்ளையே குழந்தை பாக்கியம் உண்டுன்னாங்க. அந்த நம்பிக்கையோடு நாங்கள் சாப்பிட்டோம். ஒரே டோஸ் தான் எடுத்த பிறகு கன்சீவ் ஆச்சு. என்னோட பேர் மீனா. எனக்கு வந்து ஒரு 5 வருஷமாக குழந்தை இல்லை. நானும் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருக்கேன், ரொம்ப லட்சக்கணக்கில் பணம்லாம் செலவு பண்ணியிருக்கேன். அப்புறம் நம்ம டாக்டர் பழனி சாரோட ஆட் வந்து டிவியில் பார்த்தேன். அப்புறம் நம்ம சார்கிட்ட வந்துட்டு நான் ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். எனக்கு வந்து வயிற்றில் நீர் கட்டி இருந்தது. சார் வந்து எனக்கு அது கிளியர் பண்ணி கொடுத்தாரு. 6 மந்த்து டைம் கொடுத்தாரு. பட் ஆனால் ஒரு 2 மந்த்லேயே நான் கன்சீவ் ஆகிட்டேன். இப்போ எனக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை இருக்குது. என்ன மாதிரி நிறைய பேர் வந்து குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுவீங்க. நீங்களும் இதை பார்த்து சார்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. 2 மந்த்ஸில் சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் 3rd மந்த் வந்தோம். அவங்களுக்கு வேணாம், நீங்கள் வரைக்கும் 1 மந்த்து சாப்பிடுங்க. அது வரைக்கும் நல்லபடியாக குழந்தை போங்க. நல்லா இதுவாக ஆயிடுச்சு. இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கும். என் பேர் ரவி. எங்களுக்கு மேரேஜ் ஆகி ஒரு 8 வருஷம் ஆச்சு. 8 வருஷமாக குழந்தையே இல்லை. எவ்வளோ டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், குழந்தை இருந்த படம் இல்லை. அப்புறமா தான் கடைசியில் நம்ம டாக்டரோட விளம்பரத்தை டிவியில் பார்த்தோம். பார்த்துட்டு மறுபடியும் டாக்டர்கிட்ட வந்தோம். ஐயா நாடியை பிடிச்சி பார்த்துட்டு அதுக்கு சில இதெல்லாம் கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டோம். இப்போ எங்களுக்கு குழந்தை பிறந்து 1 வருஷம் ஆச்சு. எங்களுக்கு ரொம்ப இப்போ சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப பீரியட்ஸ் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறைய இருந்தது. கடைசியில் டாக்டர் என்னென்னு போய் பார்த்தோம். எல்லா டாக்டருமே பார்த்தோம். என்ன சொன்னாங்க, பீரியட்ஸ் ப்ராப்ளம் அப்படின்னா ஏதாவது இருக்கும் அப்படின்னு செக் பண்ணி பார்த்தோம். கடைசியில் கருக்குழாயில் அடைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எதுவுமே சரி வரல. அதுக்கப்புறம் திருப்பி பழனி சாரை சொன்னாங்க. டிவிலையும் அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தோம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் சாரை வந்து மீட் பண்ணோம். அவர் நல்லா டேப்லெட் கொடுத்தாரு. அவர் நல்லா பார்த்ததுக்கு ஒரு 8 வருஷம் கழித்து எங்களுக்கு இந்த குழந்தை பிறந்திருக்கு. 1 வயசு ஆகுது என் குழந்தைக்கு. இப்போ நாங்கள் நல்லா இருக்கோம், ஹாப்பியாக இருக்கோம். 15 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம். பழனி சார் நிகழ்ச்சி பார்த்து மூலிமா வந்தோம். அவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கப்புறம் எனக்கு குழந்தை இருந்தது. அவர் நாங்கள் 15 வருஷமாக இருந்து எவ்வளோ கஷ்டப்பட்டோம். எவ்வளோ கோயிலுக்கு போனோம், ஹாஸ்பிட்டல் போனோம், என்னென்னவே சொல்லிட்டாங்க. பணம் தான் செலவாச்சு. இவர்கிட்ட வந்து 6 மாதம் சொன்னார். நாங்கள் 5 மாதம் சாப்பிட்டோம். அழகான ஒரு குழந்தை பிறந்திருக்கு. இப்போ நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். 5 வருஷமாக குழந்தை இருந்தோம். டிவியில் பழனி சாருக்கு ப்ரோக்ராம் பார்த்தோம். 3 மாதம் சொன்னாருங்க மாத்திரை சாப்பிட சொல்லி. நாங்கள் வந்து 1.5 மாதத்துலேயே குழந்தை நின்றுட்டோம். ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். ஜனங்க ரொம்ப இல்லாத போல அதெல்லாம் சொல்கிறாங்க. ஜனங்க ரொம்ப ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூட போக முடியலைங்க. போனாவே என்ன குழந்தை இல்லையா இதை தான் கேட்குறாங்க. பையன் வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கு. பையன் டாக்டருக்கு உங்களுக்கு நன்றி தெரிவிக்கணும். வணக்கம், என் பேர் குமார். நான் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 5 வருஷமாக எங்களுக்கு குழந்தையே இல்லை. டாக்டர்கிட்ட போயிட்டு செக்கப் போனப்போ வந்துட்டு அதிகமான குடிப்பழக்கத்தின் காரணமாக எனக்கு வந்துட்டு விந்தணுக்கள் உற்பத்தி குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எல்லோரும் டாக்டர்ஸ் நிறைய ஹாஸ்பிட்டல் போனோம், கைவிட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா டிவியில் தற்செயலாக அந்த விளம்பரத்தை வந்து பார்த்தேன். அதுக்கப்புறமா டாக்டரை வந்து நாங்கள் கன்சல்ட் பண்ணோம். டாக்டர் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, கண்டிப்பாக பண்ணிக்கலாம், உங்களுக்கு உற்பத்தி பண்ணி குழந்த இது பண்ணுறதுக்கு ஒரு 6 மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக கேரண்டியாக நான் வந்துட்டு அஷூரன்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறமா நாங்கள் வந்து ரெகுலராக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டோம். குடிக்கிறத வந்து சுத்தமாக நிறுத்திடணும்னு சொல்லிட்டாங்க. நான் குடிப்பழக்கத்தையும் நிறுத்திட்டேன். ஸோ எங்களுக்கு ஒரு 3-4 மாதத்துலேயே வந்துட்டு எங்கள் மனைவி கர்ப்பமாகிட்டாங்க. இப்போது வந்துட்டு எங்களுக்கு ஆண் குழந்தை பிறந்திருக்கு. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். வீட்டில் இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நான் குடிப்பழக்கத்தையும் நிறுத்திட்டேன். 6 வருஷமா குழந்தை இல்லாமல் நாங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். எங்கேயுமே எங்களுக்கு செட் ஆகலை. பழனி சார் ப்ரோக்ராம் அதில் வந்து ப்ராடக்ட் வாங்கி சாப்பிட்டோம். அதில் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 1.25 வயசு ஆகுது. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து யுவராஜ். ஒரு 7 வருஷமாக கல்யாணம் ஆச்சு எங்களுக்கு. அதுக்கப்புறம் ஒரு 3 வருஷமாக குழந்தையே இல்லை. நிறைய இடத்துல நாங்கள் போய் பார்த்தோம், அங்கேயுமே செட் ஆகலை. அப்புறம் சாரோட ப்ரோக்ராம் டிவியில் பார்த்தோம். வந்து பார்த்தோன்னே சார் வந்து நாடி பிடிச்சி பார்த்தாரு, என்னென்ன பிரச்சனை இருக்குன்ட்டு ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் சொன்னார், மருந்து கொடுத்தாரு. அதுக்கப்புறம் இப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஒரு 4 வயசில் இருக்குது பாப்பா. இப்போ நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். 4 வருஷம் குழந்தை எல்லாம் இருந்தது. டாக்டர் பழனி சார்கிட்ட வந்த உடனே மருந்து எடுத்த உடனே ஒரு 3 மாதத்தில் எங்களுக்கு வந்து கன்சீவ் ஆகிருந்தாங்க வீட்டில்.
இப்போ வந்து 3.5 வயசுல ஒரு பையன் இருக்கான். வந்து கிட்ட நல்லா மருந்து நல்லா இருந்துச்சு. 2 மாதம் தான் சாப்பிட்டேன். 3 மாதம் சொன்னாரு, ஆனால் 2 மாதத்துலேயே எனக்கு கழுவு இருந்துச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். வணக்கம், என் பேர் கௌ ஷெரீஃப். எனக்கு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்துச்சு. கல்யாணம் ஆகி நான் எல்லா டாக்டர்கிட்டையும் போய் நான் கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். யாருமே வந்து எனக்கு எதுவுமே சஜஷன் எதுவுமே சொல்லலை. நிறைய காசு செலவு பண்ணி பார்த்தேன். எனக்கு வீட்டில் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. வீட்டில் அதனாலேயே ரொம்ப பிரச்சனை ஆகுது குழந்தை இல்லை சொல்லி. ஸோ நான் அப்புறமா வந்து என் ஃப்ரெண்டு வந்து சஜஸ்ட் பண்ணியிருக்காரு இந்த டாக்டர் மூலியமாக. ஸோ நான் வந்து இங்கே வந்து கன்சல்ட் பண்ணி பார்த்தேன். அவர் மருந்து கொடுத்தாரு, அது சாப்பிட்டேன்னா சாப்பிட்ட உடனே எனக்கு நல்லபடியாக இந்த குழந்தை பிறந்திருக்கு. இந்த குழந்தைக்கு இப்போது 5 வயசு. ஸோ நாங்கள் ஃபேமிலியோடு ஹாப்பியாக இருக்கிறோம். பழனி சார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்து தான் எனக்கு பெண் குழந்தை பிறந்துச்சு. இப்போது நாங்கள் வந்து சந்தோஷமாக இருக்கோம். குழந்தை இல்லாமல் வந்தோம். உங்களை எதுவும் கேள்விப்பட்டு வந்தோம். எங்கேயும் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தோம், ஒன்றும் பலன் இல்லை. உங்களை வந்து பார்த்ததுக்கப்புறம் மனசு நிம்மதியாகி இது 3 வயசில் இப்போ பையன் இருக்கான். இப்போ மனசு நிம்மதியாக இருக்குது. என் பேர் மணிமாலை. எங்களுக்கு மேரேஜ் ஆகி 5 வருஷம் ஆகுது. லவ் மேரேஜ் தான். வீட்டில் நிறைய எதிர்ப்பு அதெல்லாம் தாண்டி நாங்கள் கஷ்டப்பட்டு லைஃப்பில் ரன் பண்ணிகிட்ருக்கோம். எனக்கு குழந்தை வந்து இல்லாமல் இருந்தது. நிறைய ட்ரீட்மெண்ட் எடுத்தோம், நிறைய ஹாஸ்பிட்டல் ஏறி இறங்கணும். எல்லா டாக்டரும் வந்து கை விரிச்சிட்டாங்க. அப்புறம் சாரோட நிகழ்ச்சி தான் பார்த்து அவரை கான்டாக்ட் பண்ணி என்னோட ப்ராப்ளத்தை எல்லாருமே நான் சொன்னேன். அவர் நேரில் வாங்கம்மா பார்க்கலான்னு சொன்னார். நேரில் வந்து பார்த்து நாடி பிடிச்சி பார்த்துட்டு ஒரு 6 மாதம் டைம் கொடுத்தாரு. 3-4 மாதத்துலேயே எனக்கு வந்து கரு நின்றுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் இதே மாதிரி குழந்தை பாக்கியம் பிரச்சனை ஏதாச்சும் இருந்தால் டாக்டர் வந்து கண்டிப்பாக பாருங்கள். அவர் எல்லா தீர்வும் உங்களுக்கு கொடுப்பாரு. உங்களுக்கும் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் ஏற்படும். 4 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்தோம். டாக்டர்கிட்டலாம் போயிட்டு பார்த்தோம், ஒன்றும் தெரியவில்ல. அதுக்கப்புறம் பழனி சார்கிட்ட வந்தோம். இதுமாரி ஒரே மாதத்தில் குழந்தை நின்றுது. எங்களுக்கு சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் இப்போ சார்கிட்ட வந்து மருந்து வாங்கி 6 மாதம் சாப்பிட சொன்னாங்க. நம்ம 1 மாதம் தான் சாப்பிட்டோம். குழந்தை. என் பேர் ஜனனி. எனக்கு கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது. கல்யாணம் ஆன உடனே எனக்கு குழந்தை நின்றுச்சு. ஆனால் ஒரு விபத்தில் அது கலைஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ டாக்டர்ஸ் பார்த்தோம், எங்களுக்கு குழந்தையே இல்லை. 2 வருஷம் ஆச்சு. அதுக்கப்புறம் டிவியில் பழனி சாரோட ஆட் பார்த்தோம், போய் கன்சல்ட் பண்ணோம். 6 மாதம் ஆகும் அப்படின்னு சொன்னார். ஆனால் 2 மாதத்துல எங்களுக்கு குழந்தை நின்றுச்சு. இப்போ என் பையனுக்கு 1 வயசு ஆகுது. நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம். இப்போ எங்கள் ஃபேமிலி நல்லாங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் பழனி சாரை வந்து மீட் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட லைஃப் வந்து உங்களோட ஃபேமிலி லைஃப் கண்டிப்பாக நல்லா தான் நடக்கும். 8 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தோம் சார். இங்கே திருவண்ணாமலை டாக்டர் பழனி வந்து பார்த்தோம். மருந்து 6 மாதம் சாப்பிடுங்க சொன்னாருங்க. 6 மாதம் சாப்பிட்டோம். கன்சு ஆகிட்டோம். 6ஆம் மாதம் ஆகிட்டாங்க. பெண் குழந்தையோடு வந்திருக்கோம். என் பேர் சிந்து. எனக்கு கொஞ்சம் கர்ப்பப்பையில் ப்ராப்ளம் இருந்ததுனால டாக்டர்கிட்ட வந்து பார்த்தோம். பழனி டாக்டர் தான் வந்து மருந்தெல்லாம் கொடுத்தாரு. அது சாப்பிட்டதுக்கப்புறம் எங்களுக்கு சரியாயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுச்சு. டாக்டர் பழனி சாரை பார்த்ததுக்கப்புறம் அவருக்கு கொடுத்த ட்ரீட்மெண்ட்னால இப்போ எனக்கு 1 இயரில் எனக்கு ஒரு குழந்தை இருக்குது. 2 வருஷம் குழந்தை இல்லாத இருந்ததுங்க. சாரை பார்க்குறதுக்கு வந்ததுக்கப்புறம் தான் 6 மாதம் சொன்னாங்க. மெடிசன் எடுப்பாருங்க. 3 மாதத்து எடுத்ததுமே குழந்தை தரிச்சிருச்சு. எனக்கு 6 மாதம் டைம் சொல்லியிருந்தார் சார். அதுக்குள்ளே 3 மாதத்துல எங்களுக்கு குழந்தை. வணக்கம், என் பேர் மாரிமுத்து. எனக்கு ஒரு 7 வருஷமே குழந்தைங்க இல்லை. நாங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம், நிறைய மருத்துவம் போய் பார்த்தோம், நிறைய லட்சங்களை செலவு பண்ணோம். எங்களுக்கு ஒரு யூஸ்மே இல்லை. அதுக்கப்புறம் பழனி சாரோட வீடியோ பார்த்தோம். நாங்கள் வீடியோ பார்த்துட்டு அவரை போய் பார்த்தோம். ஒரு 6 மந்த் எங்களுக்கு டைம் கொடுத்தாங்க. 6 மந்த்தில் எங்களுக்கு 2 மந்த்லேயே பேபி உண்டாயிடுச்சு. எங்களுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்காங்க. நாங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம். எங்களுக்கு 4 வருஷம் கல்யாணம் ஆகி 4 வருஷம் குழந்தை இல்லாத இருந்தது. நிறைய இங்கிலீஷ் மெடிசன் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்தோம். நிறைய டாக்டர்கிட்டலாம் செக்அப் பண்ணோம். ஒன்றும் இது இல்லை. அதுக்கப்புறம் இங்கே வந்து 3 மாதத்தில் குழந்தை பிறக்கும்னு சொன்னார் டாக்டர். 2ஆவது மாதம் மருந்து சாப்பிட்டோன்னே கிளிக் ஆகிடுச்சு. இப்போ சந்தோஷமாக இருக்கும். என்னோடய பேர் ஜெயக்குமார். எனக்கு 9 வருஷமாக குழந்தையே இல்லை. நானும் பார்க்காத டாக்டரே இல்லை. டாக்டர் எல்லாருமே அணுக்கள் சுத்தமாக இல்லை அப்படின்ட்டாங்க. அப்போ லாஸ்ட்டாக நான் பழனி சாரை மீட் பண்ணேன். அவர் சொல்லியிருந்தார் சுத்தமாக அணுக்கள் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்புறமா நானும் அவர்கிட்ட ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் எனக்கு 5 மாதத்துலேயே ரொம்ப குழந்தை நின்றுச்சு என் ஒய்ஃபுக்கு. ஏன்னா பணங்கள் எவ்வளோ இருந்தாலுமே குழந்தை இல்லைன்றது எல்லாருமே குறையாக சொல்லிட்டு இருந்தாங்க. சார்கிட்ட வந்து பார்த்து பேசினதான் ரொம்ப சந்தோஷமாகி அவர் கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கொடுத்தாரு. அதனால் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கு. இதுக்கு எல்லாமே சார் தான் காரணம். நான் பெங்களூரில் 5 ஆஸ்பத்திரி பார்த்தேங்க. எந்த ஆஸ்பத்திரியில் சுகம் கிடைக்கல. இங்கே வந்தங்க டிவி நிகழ்ச்சி பார்த்துட்டு வந்தேங்க. இவர் குழந்த சக்ஸஸ் ஆகிடுச்சு. 3 மாதத்தில் சக்ஸஸ் ஆகிடுச்சுங்க. அப்புறம் வந்து அழகான ஒரு பையன் பிறந்துங்கிறான். 17 வருஷமாக குழந்தை இல்லாமல் இருந்துங்க. பரவாயில்லைங்க. இங்கே வந்த பிறகால நீங்களும் வாங்க. என் பேர் பவானி. எங்களுக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சு. குழந்தை இல்லை. ஏறாத ஹாஸ்பிட்டல் கிடையாது. லட்சக்கணக்கில் செலவு பண்ணிட்டோம். நிறைய ஒரு ஃபங்க்ஷனுக்கெலாம் போயிருக்கோம். எல்லா இடத்துலையும் அசிங்கப்பட்டு தான் வந்திருக்கோம்.
அதுக்கு எங்கே போனாலுமே அவருக்கு அணுக்கள் இல்லை எனக்கும் கர்ப்பப்பையில் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தோம். அப்புறம் பழனி சாரை டிவியில் பார்த்தோம், அங்கே போனோம். ஒரு 5-6 மாதத்துலேயே உங்களுக்கு நீங்கள் கன்சீவ் ஆகிடுவீங்கன்னு சொன்னார். அதே மாதிரி பண்ணி கொடுத்துட்டாரு. இப்போ நல்லபடியாக ஒரு பையனோடு நாங்கள் சந்தோஷமாக என் குடும்பத்தை வாழ்ந்துட்டுருக்கோம். என் மாமியார் வீட்லேயும் நல்ல பேரோடு வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த வருஷம் குழந்தை இல்லாமல் சார் மருந்து சாப்பிட்டா 2ஆவது மாதத்தில் நின்றுடுச்சு சார். என் பையன் கரு தேய்ச்சிட்டான் சார். இப்போ பையன் வந்து நாங்கள் சந்தோஷமாக இருக்கிறோம் சார். 5 வருஷமா குழந்தை இல்லை. நாங்கள் எவ்வளோ டாக்டர்கிட்ட பார்த்தோம். எங்களுக்கு 3 மாதம் டைம் கொடுத்தாரு. 1.5-2 மாதத்துலேயே எங்கள் பையன் இருந்துட்டான். ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். கல்யாணம் ஆகி கொஞ்ச காலம் குழந்தை இல்லாமல் இருந்தோம். அது நிறைய டாக்டர் மருத்துவமனைகள் போய் பார்த்தோம், குழந்தை இல்லை. ஆனால் திருவண்ணாமலையில் டாக்டர் பழனி சார் வந்து பார்த்தோம். டாக்டர் வந்து 6 மாதம் சிகிச்சைக்கு மருந்து சாப்பிட சொன்னார். ஆனால் நாங்கள் வந்து கன்வின்ஸாக 3 மாதம் சாப்பிட்டோம். அதுக்கு இப்போ உடனே கன்வின்ஸ் ஆயிடுச்சு. அது போய் எங்களுக்கு இப்போ அழகான ஆண் குழந்தை பழம் வந்துருக்கு. 4 வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்தது. நாங்கள் எங்கெங்கேயோ போனோம். சாருடைய இதை பார்த்து இங்கே வந்தோம். 6 மாதம் உங்களுக்கு கண்டிப்பாக குழந்தை கிடைக்கணும். நாங்கள் அவர் கொடுத்த ட்ரீட்மெண்ட் யூஸ் பண்ணோம். 3 மாதத்தில் எங்களுக்கு சக்ஸஸ் ஆகி இன்றைக்கி நல்ல பெண் குழந்தை பிறந்துக்குது. சந்தோஷமாக இருக்கிறோம். 3 வருஷமாக வந்து குழந்தை நிற்காமல் போயிடுச்சு. அடுத்தது வந்து பழனி டாக்டர் விளம்பரத்தை பார்த்து அதன் பிறகு 6 மாதத்துக்குள்ள கன்சீவ் ஆகும்னு சொல்லிட்டு சொன்னார். ஆனால் 2 மாதத்துக்குள்ளே ஆகிடுச்சு. 3 மந்த்ஸ் சொன்னாங்க. 2 மந்த்தில் சரியாயிடுச்சு. 3 மந்த் கொடுத்த இதுவே வந்து சாப்பிடல, அதுக்குள்ளே கன்சீவ் ஆகிடுச்சு. அடுத்து சார் சொன்னதே வந்து ஃபஸ்ட்டு பாப்பா பிறக்கும், 2வது உங்களுக்கு வந்து தானாகவே இதுவாயிரும் அப்படின்னு தான் சொன்னாங்க. அது மாதிரி சக்ஸஸ் ஆகிடுச்சு. அவங்க சொன்னது மாதிரி கரெக்டாக ஃபஸ்ட்டு பொன் குழந்தை தான் பிறக்கும்னு சொன்னாங்க. சார் சொன்னது மாதிரி கரெக்டாக பிறந்துச்சு. அது மாதிரி 2வது பையன் பிறக்கும்ப்பான்னு சொன்னாங்க. கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கு நான் நம்பி வந்தேன். 30 நாளில் எனக்கு ரிசல்ட் கிடச்சிது. அவர் என்ன சொல்கிறாங்களோ அதை கேட்டு அதன்படி இருந்தோம். நல்லபடியாக ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கான். அதோ இருக்கான் அவங்க கண் முன்னாடியே. டாக்டர் வந்து பார்த்தோம். அவங்க சொன்னாங்க, நாங்கள் 6 மாதம் டைம் கொடுப்போம்மா, நீங்கள் மெடிசன் சாப்பிடுங்கன்னாங்க. ஆனால் நாங்கள் 1.5 மாதம் தான் அந்த மெடிசனே எடுத்துக்கிட்டோம். பாப்பா உடனே எங்களுக்கு நின்றுட்டோம். எங்கள் எவ்வளோ செலவு பண்ணோம், எங்கேயுமே போய் குழந்தையே நிற்கல. சாரண்டை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணோம். 3ஆம் மாதமே பாப்பா நின்றுடுச்சு. லைன் டாக்டர் எம் பழனி அவர்களின் சிகிச்சையில் குழந்தை பாக்கியம் பெற்றவர்கள்.